මෙහෙට ජනාධිපති මන්දිරයක් ඕනද? ඕගොල්ලන්ට ඕනද? මට එපා. මේ හැමතැනම ජනාධිපති මන්දිර. අවතාර කියලා ෆිල්ම් එකක් තිබ්බ නේද? கமலஹாசன் හිටියේ අවතාර. தசாவதாரம். அப்படி இருக்கவும் வந்து 2 வருஷத்துக்குள்ள வந்து அது கட்டி இருக்கு. அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்ல, இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்ல. அந்த 6 ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தெருவில் இருக்கிறோம். அமரர் மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா அவர்களுடைய இழப்பும் அவருடைய அந்த துயரம் நிகழ்ந்த நிகழ்வும் நாளைய இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வணக்கம். இலங்கையின் 2 முக்கியமான செய்திகளை பிரதானமாக இன்றைய நாளின் இந்த செய்தி தொகுப்பிலே கொண்டு வர காத்திருக்கிறேன். ஒன்று, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு மேற்கொண்ட விஜயம். இந்த விஜயத்தின் காரணமாக இப்போது எழுப்பப்பட்டு வருகின்ற கேள்விகள், சர்ச்சைகள், அதுபோல மக்களுக்கு இருக்கின்ற எதிர்பார்ப்புகள். இரண்டாவது, வாகன இறக்குமதிகளுக்கான அனுமதி முற்றுமுழுதாக இப்பொழுது திறந்துவிடப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தினால். படிப்படியாக வாகன இறக்குமதிகளுக்கான அனுமதிகள் வழங்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதியும் அரசாங்கமும் அறிவித்திருந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி வெளியாகிய புதிய வர்த்தமானியின் அடிப்படையில் 4 வகையான வாகனங்களுக்கான இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. என்றாலும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமுலுக்கு வரும் வகையில் அனைத்து விதமான வாகனங்களுக்கான இறக்குமதி அனுமதியும் இப்பொழுது வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கத்தினால் 9 மிக முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதுபோல இறக்குமதி விடயம் முன்பை போல லேசாக ஒரே மாதிரியாக இருக்காது. ஆனால் இலகுபடுத்தப்பட்ட சில நடைமுறைகளையும் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இது யாருக்கு நன்மை பயக்கின்றது? நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயங்கள் என்ன? வாகன இறக்குமதியில் ஈடுபடுகின்ற வர்த்தகர்கள், அதுபோல வாகனங்களை இறக்குமதி செய்ய இருக்கின்ற தனிநபர்கள், இவர்களுக்கு இருக்கின்ற சிக்கல்கள் இல்லாவிட்டால் இலகுவான வழிகள் என்ன? இதை பற்றி சுருக்கமாக இதுவரைக்கும் வெளியான இந்த வர்த்தமானி அறிவித்தலின் அடிப்படையில் இனி கடைக்கொள்ளப் போகின்ற நடவடிக்கைகளை பற்றி இன்றைய செய்திகளிலே கொண்டு வருகிறேன். இன்னும் சில முக்கியமான விடயங்கள் இன்றைய நாளில் இருக்கின்றன. இதுவேளையிலே மறைந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களது இறுதிக்கிரியைகள் தொடர்பான அறிவித்தலும் வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவித்தலோடே நான் இன்றைய செய்தி தொகுப்பை ஆரம்பிக்கலாம் வந்திருக்கிறேன். மறைந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு பலரும் தங்களுடைய இறுதி மரியாதைகளை செலுத்த அவரது வீட்டுக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட வேளையில் அவரும் நேரடியாக சென்று மாவை சேனாதிராஜா அவர்களுக்கான தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தார். இன்னும் பல அரசியல் தலைவர்கள் இன்றைய நாளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் வீட்டுக்கு சென்று தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தார். இதன்படி மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான மாவை சேனாதிராஜா அவர்களது இறுதிக்கிரியைகள் நாளை தினம் காலை 8 மணிக்கு அவரது வீட்டிலே இடம்பெற்று அதைத் தொடர்ந்து முற்பகல் 10 மணிக்கு அஞ்சலி உரைகள் அவரது இல்லத்திலே இடம்பெற்று பின்னர் மதியம் அளவில் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து பயணத்தில் உடல் தகனம் செய்யப்படும் என்று சொல்லி அவரது குடும்பத்தினர் அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்றை பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறார். எங்களுடைய மறைந்த பெருந்தலைவர் அமரர் மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா அவர்களுடைய இழப்பும் அவருடைய அந்த துயரம் நிகழ்ந்த நிகழ்வும் நாளைய இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு அவருடைய மாவட்டபுரம் இல்லத்திலே சமய கிரியைகள் நடைபெற்று 10 மணி அளவில் அஞ்சலி உரைகள் ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து அஞ்சலி உரைகள் நிறைவு பெற்றதும் மாவட்டபுரம் தச்சங்காடு இந்து மயானத்துக்கு அவருடைய நல்லடக்கத்திற்காக அவருடைய உடல்
எடுத்து செல்லப்படும். அவருடைய அந்த நேர அறிவித்தலில் குழப்பங்கள் எதுவும் இல்லாமல், வித்தியாசங்கள் இல்லாமல் காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் இந்த நிகழ்விலும் தொடர்ந்து 10 மணிக்கு தொடர்ந்து நடைபெறுகின்ற அஞ்சலி நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு எல்லோரையும் தச்சங்காடு இந்து மயானம் வரையும் அவருடைய அந்த இறுதி நிகழ்வுகளில் பங்கெடுக்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய தேசத்தின் குரலாகவும் எங்களுடைய மக்களின் குரலாகவும் நீண்ட காலம் பயணித்த அந்த மாமனிதனுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களுடைய இறுதி வணக்கங்களை செலுத்துகின்ற நாளாக நாளைய நாள் அமைந்திருக்கும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கான விஜயம் மேற்கொண்ட வேளையில் அவர் சென்றிருந்த பல இடங்களில் ஒன்று மாவை சேனாதிராஜா அவர்களது வீடு. அவருக்கான இறுதி அஞ்சலியை செலுத்த அரசியல் நாகரிகத்தோடு சென்றிருந்தார் ஜனாதிபதி. இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டம், அந்த கூட்டத்தில் இடம்பெற்ற முழுமையான உரை தமிழாக்கத்தோடு உங்களுக்கு தனியாக வழங்கியிருந்தேன். காரணம், அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் அங்கே குழுமி இருந்த மக்கள் பெருந்தொகையானோம். ஒரு விடயத்தை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் வந்த இலங்கையின் ஜனாதிபதிகளில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியவராக மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை, குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு, அதிலும் தமிழ் மக்களுக்கு, அதிலும் வடக்கு பிரதேச மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்திய ஒருவராக அனுரகுமார் திசாநாயக்க இருக்கிறார் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ජනතාවගේ සහය අවශ්‍යයි. மக்களுடைய ஒத்துழைப்பு அதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. හැම ගෙදරටම පොලිසියෙන් දාන්න, எல்லா வீடுகளுக்கும் போலீஸ்ல හැම පාරකටම පොලිසියෙන් දාන්න බෑ. எல்லா வீதிகளுக்கும் போலீசார விட இயலாது. ජනතාව සහය දෙන්න ඕනේ මේ මද්ද්‍රව්‍ය උදුරේ රට බේරගන්න. மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், ஆதரவு வழங்க வேண்டும் இந்த போதை வஸ்து இல்லாமல் ஆக்குவதற்கு. සහය දෙන්න ලෑස්තිද? ஒத்துழைப்பு வழங்க தயாரா? වැඩේ කරන්න ඕන අපි. ரைட், நாங்கள் அப்ப அந்த பணியை மேற்கொள்கின்றோம். இதுவரை எந்த இலங்கை ஜனாதிபதிக்கு வழங்காத அன்பையும் ஆதரவையும் மக்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த கூட்டத்தின் போது அது மிக தெளிவாக தெரிந்தது. ஆனால் இன்னும் பல்வேறு சந்தேகங்களும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டு திரும்பிய பிறகு எழுப்பப்பட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு இன்னும் விடை அளிக்கப்படாமல் இருப்பதும் முக்கியமாக இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டிய ஒன்று. அவர் மீதான நம்பிக்கை வைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னோடு சொன்னால், அவர் வெளிப்படையாக சொன்ன, இல்லாவிட்டால் வெளிப்படையாக சொன்னதாக கருதப்படுகின்ற சில விடயங்கள். இதை நம்பித்தான் அதிகமானோர் அவருக்கான வாக்கை வழங்கி இருந்தார்கள். ஏன் தெற்கிலும் கூட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதிகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்தப்படுகின்றன அதிருப்தியோடு. உதாரணமாக, ஒவ்வொரு வீட்டிலும் கார் வாங்கக்கூடிய அளவுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு விட்ஸ் கார் ஒன்றை வாங்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய திட்டம் அமையும். ஆனால் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கார்களின் இறக்குமதி நடைமுறையை பார்த்தால் 12 லட்சம் மட்டுமல்ல, மிகப்பெரிய தொகைக்கு வழமையாக வாகனங்களை வாங்குவோர் கூட வாகனங்களை வாங்க முடியாத சூழ்நிலை ஒன்று ஏற்படும் என்று சொல்லி தெரிகிறது. அதை பற்றி விவரமாக பார்ப்போம். அதேவேளை இந்த அரசாங்கமானது எதிர்பார்த்ததை போல இலகுவாக இந்த நாட்டை நடத்தி செல்ல முடியாமல் பல்வேறு சிக்கல்களில் திணறிக் கொண்டிருப்பதையும் வெளிப்படையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதற்கு முன்னைய அரசாங்கங்கள் மீது பழி போடுகின்ற நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக எரிபொருள் விலை குறைப்பு பற்றி பேசப்பட்டது, மின்சார கட்டண குறைப்பு பற்றி பேசப்பட்டது, வரி குறைப்பு பற்றி பேசப்பட்டது, அது போல அரசாங்க ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு பற்றி பேசப்பட்டது. நான் பின்னே சொன்ன 2 விடயங்கள் இப்போது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் எரிபொருள் நினைத்தது போல விலையை குறைக்க முடியாமல் இருக்கிறது. மின்சார கட்டணம் குறைப்பு பற்றி அறிவித்தல் வெளிவந்தாலும் அதை பற்றி அரசாங்கம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை, பரிந்துரை வழங்கப்படுகின்றது. இப்படியான விடயங்கள் இங்கே இருக்கின்ற நேரத்தில் சத்தம் இல்லாமல், இல்லாவிட்டால் ஓரளவு சின்ன அறிவித்தலோடு டீசல், சூப்பர் டீசல் விலை 18 ரூபாயினால் அதிகரிக்கப்படுகிறது. அதை ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். வாகனங்கள் பற்றி பேசும் வேளையில் அதை பற்றியும் தனியாக கவனம் செலுத்தலாம். யாழ்ப்பாணத்துக்கான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் விஜயத்துக்கு முதலே மிக பெரும் பரபரப்பு ஆரம்பித்தது. அவருக்கு எதிராக இடம்பெறப் போகின்ற போராட்டங்கள் என்று சொல்லப்படாமல் அவரை ஞாபகப்படுத்துகின்ற, அவருக்கான கவன ஈர்ப்பாக இடம்பெறவிருந்த சில போராட்டங்களுக்கே போலீசாரால் தடை உத்தரவு கோரப்பட்டிருந்தது. இது மக்கள் மத்தியில் சின்ன அதிருப்தி ஒன்றை கொண்டு வந்தது உண்மை. குறிப்பாக வேலையில்லா பட்டதாரிகள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி தங்களை ஜனாதிபதி ஒரு 5 நிமிடங்கள் சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அது அவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறாமலே போனது. இன்னும் பல்வேறு விடயங்கள் தொடர்பான கோரிக்கைகள் ஜனாதிபதிக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார். ஒரு தாய் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை கண்ணீர் வல்க அரவணைக்கின்ற காட்சி பல பேரால் காண்பிக்கப்பட்டது உருக்கமாக இருக்கிறது. வேறு எந்த தலைவரை சென்று இப்படி அரவணைப்பார்கள் மக்கள் நம்பிக்கையோடு சொல்லி பல பேர் கேட்கின்றார்கள். நாங்கள் காலத்தின் பின்னோக்கிய நகர்வுகள் மூலமாக பலவற்றை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கும். அதை நாங்கள் தவிர்ப்போம். இந்த விடயத்தை மட்டும் பார். அந்த அம்மாவின் நம்பிக்கை என்ன? அந்த அம்மாவின் எதிர்பார்ப்பு என்ன? அவர் சுயநலம் கருதி எந்த ஒரு விடயத்தையும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். தனக்கு சமுர்த்தி கொடுப்பனவு வேண்டும் என்று கேட்டிருக்க மாட்டார். தனக்கான வீடொன்றை கட்டித்தாருங்கள் என்று கேட்டிருக்க மாட்டார்.
அவரது எதிர்பார்ப்பு ஒன்று காணாமலாக்கப்பட்ட தன்னுடைய குழந்தையை பற்றியதாக இருக்கும், இல்லாவிட்டால் தங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு தீர்வு ஒன்றை தரக்கூடியதாக இருக்கும், இல்லாவிட்டால் பொதுமக்கள் அத்தனை பேரும் எதிர்நோக்குகின்ற ஏதோ ஒரு பொது பிரச்சனையில் அவரும் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கலாம். இதுதான் விடயம். இதே போல விடயம் ஒன்றுதான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு முன்னால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பேசப்படும். அரசாங்கத்தினாலும் அரசாங்க படையினராலும் இன்னமும் வழங்கப்படாமல் இருக்கின்ற மக்களின் காணிகள், அதிலே மிக முக்கியமான ஒன்று இந்த திஸ்ஸ விகாரை. திஸ்ஸ விகாரை பற்றி ஒரு சில விடயங்களை தெளிவாக நான் தொடர்ச்சியாக அந்த செய்திகளை பற்றி உங்களுக்கு அறிக்கையிட்டு வருவோம் அடிப்படையில் தந்திருக்கிறேன். அந்த திஸ்ஸ விகாரை என்ற ஒன்று யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியில் இருந்தது, அது உண்மை, அது அனைவருக்கும் தெரிந்தது. அந்த திஸ்ஸ விகாரை நிச்சயமாக விகாரை இருந்த பிரதேசத்தில் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இப்போது விகாரை இருக்கின்ற இடம் உண்மையில் திஸ்ஸ விகாரை முன்பு இருந்த இடம் அல்ல என்பதுதான் இப்போதும் அங்கே போராடி வருகின்ற, தங்கள் நிலங்கள் அபகரிக்கப்பட்டதாக சொல்லி வருகின்ற அந்த மக்களது கோரிக்கை. அவர்கள் கேட்பது தங்களது இடங்களை திருப்பி தருவார். ஒரு விடயத்தை இந்த அரசாங்கமோ இதற்கு முந்தைய அரசாங்கமோ, இந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளதாக இல்லை, அது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் என்று. விகாரையாக இருக்கட்டும், வேறு எந்த கட்டிடமாக இருக்கட்டும், சட்டவிரோதமான இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் வைத்து கேட்கிறார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, மக்கள் பிரதிநிதியாக, அந்த திஸ்ஸ விகாரைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்ற மக்கள், அந்த மக்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்ற ஒருவராக. அவர் மீது விமர்சனங்கள் பல இருக்கின்றன. அவரது கட்சியும் அவரும் இந்த விடயத்தை தங்களது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். வேறு யாரும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்காத நிலையில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் அதை. ஆனால் அதிலே தங்களது அரசியல் லாபம் மட்டுமல்லவே மக்களது பிரச்சனைகளும் இருக்கின்றன தானே. அந்த இடத்தில் நாங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கத்தானே வேண்டும். அதுபோல் அவர்கள் ஜனாதிபதிக்கு முன்னால் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். கையட்டியில ஜனாதிபதி அவர்களே 6 ஏக்கர் காணி தனியார்ட காணி, கையட்டியில தனியார்ட காணி பறிக்கப்பட்டு சட்டவிரோதமாக அதை அக்விசிஷன் செய்யாமல் பறிக்கப்பட்டு ஒரு விகாரை கட்டி இருக்கு. உண்மையிலே தையட்டியில விகாரை கட்டுறதுக்குரிய காணி அங்க இருக்கு, விகாரைக்குரிய காணி இருக்கு. அந்த காணியில கட்டாமல் தனியார்ட காணிய பறிச்சு அந்த அந்த விடயம் எங்களுக்கு தெரிய வர நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில் அந்த அந்த கல்லு நாட்டின 2வது நாள் தெல்லிப்பள்ளியிலையும் அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாது. அப்படி இருக்கவும் 2 வருஷத்துக்குள்ள அது கட்டி இருக்கு. அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை, இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை. இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது, இது தனியார்ட காணி என்று சொன்னதுக்கு பிறகு கட்டி இன்றைக்கு அந்த 6 ஏக்கருக்குரிய தனியார்கள் நடுத்தருவில் இருக்கிறோம். வயது போன ஆக்கள் அவருடைய புள்ளியல் எல்லாம் வெளியில போயிட்டோம். அப்ப அவைக்கு தங்களோட சொந்த இடங்களுக்கு போகலாம்னு இருக்கு. இப்ப இது 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 இப்ப நாங்க தையட்டியில இருக்க விகாரைக்குரிய காணியில கட்டுறதை நாங்கள் எந்த ஒரு இடத்துல வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அப்ப இது தேவையில்லாத ஒரு அநியாயம். அப்ப இந்த விஷயத்துல நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி நான் நினைக்கிறேன் அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கும். இப்ப ஒரு வீடு அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டா வீடை எடுக்க சொல்லிதான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் சொல்றாங்க. நான் ஒரு மதில கட்டினாலே லோக்கல் கவர்மெண்ட் பெறுவது நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அதை வெடிக்கணும்னு சொல்லுறாங்க. ஆனால் இது சொல்லப்பட்டு மேல் மட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு ஏகமனதாக டிசிசியில கூட்டம் செய்து ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இது கட்டப்பட்டு இருக்குது. அது நான் நினைக்கிறேன் ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம். தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய வேணும், அதில் கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்தும். இது அது சம்பந்தமாக இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முற்று முழுதாக தனியாட்டு காணி அது இங்கே டிஎஸ்மேர் முழு பேரும் இங்கே இருக்கிறோம். அதை உறுதிப்படுத்தி போன அரசாங்கத்துடைய காலத்தில் நான் இந்த பிரச்சனை கிளப்ப துணை பாதுகாப்பு அமைச்சர் பொய் சொன்னவர். கவர்னர் அப்பொழுது வேதநாயகம் ஐயா தான் நினைக்கிறேன், இல்ல அவருக்கு பிறகு ஜிஏ இருந்தவர். ஜிஏயும் தெல்லிப்பல டிஎஸ்எம் அது என்ன விகாரைக்குரிய காணி என்று பொய்ய சொன்ன பாராளுமன்றத்தில். அதுக்கு பிறகு நான் தொடர்படுத்த அவை அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை நான் இங்க வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். முழுக்க முழுக்க அந்த விவரங்களை கொடுத்திருக்கு தனியார்ட காணி என்று. இப்ப நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். என்ன பொறுத்தவரை அந்த மாற்றம் இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை நிச்சயமாக காட்டும். அப்பதான் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும்
இது ஒரு இனவாதம் இல்ல. இது இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வேணும். அதை நீங்க கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும் என்று நான் தாழ்மையாக வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவர் கேட்கிறார், இதே போல சட்டவிரோத கட்டடம் ஒன்றை வேறு யாராவது நாங்களே எழுப்பினால் அதை இடித்து தரைமட்டமாக்கி விடுவீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த விடயத்துக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம்? அவர் விகாரை எடுத்து தள்ளுமாறு கேட்கவில்லை. ஆனால் இப்படியான விடயங்களும் அரசாங்கம் தன்னுடைய நீதியை சுயாதீனத்தை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் அது கட்டாயமாக இடிக்கப்பட வேண்டிய கட்டடம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது சட்டவிரோத கட்டடம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலேதான் இன்னும் ஒரு சிலர் பொதுமக்கள் அங்கே அந்த தங்களது சொந்த நிலங்களுக்காக போராடுகின்ற பொதுமக்களுக்கு வேறு இடங்களில் நிலங்களை வழங்குமாறு கேட்கின்றார்கள். வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் உட்பட. ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் இந்த விகார சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்தேன். அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கார்கள். அந்த விகாரை இருக்கிற காணி, விகாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காணியை இந்த விகாரைக்கு இப்ப கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். அவை நாங்கள் ஏதோ ஒரு முறையிலே ஒரு தீர்த்து விட்டால் சுகமாக. அது தவறு. அதுக்கு அழிக்க ஆளுநர், அது தவறு. நாங்கள் அந்த மக்களோட வந்து தொடர்ந்து வந்து தொடர்பில் இருக்கிறோம். வந்து அது அப்படி இல்லை, எங்களுக்கு அப்படி இந்த ஒரு இடத்துல வந்து சொல்ல இல்லை. நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து அவங்களோட கலந்துரையாடணும். நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க விரும்புகிறோம். ஒரு சின்ன கேள்வி உங்கள் அத்தனை பேரிடமும், இல்லாவிட்டால் அந்த கோரிக்கை சரியானது, நஷ்டஈடு பெற்றுக் கொடுத்தால் போதும் என்று சொல்லப்படுவோரிடம் ஒரு சின்ன கேள்வி. உங்கள் வீட்டை நாளைக்கே வந்து ஒருவர் ஆக்கிரமிக்கிறார். அவர் சொல்கிறார், அதை ஆக்கிரமித்தது தவறோ சரியோ, ஆக்கிரமித்தாயிற்று, உங்களுக்கு வேறு இடத்தில் நான் வீடு வாங்கி தருகிறேன், இல்லாவிட்டால் வேறு இடத்தில் நிலம் தருகிறேன், ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த வேதனையை தானே உணர வேண்டும். அவர்கள் தங்களது பரம்பரை நிலம், தங்களது சொந்த நிலத்திலே அடாத்தாக கட்டப்பட்ட கட்டடத்தை அகற்றுமாறு கோரித்தான் இந்த போராட்டம் நடத்துகின்றார்கள். அதே போல நிலம் ஒன்று அவர்களுக்கு வேறு எங்கேயும் வாய்க்காது. அதைத்தான் இந்த அரசாங்கமும் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லி மக்கள் அபிப்பிராயப்படுகின்றார்கள். ஜனாதிபதியும் அந்த விடயத்தை அப்படியே தாண்டி சென்று விட்டார் என்பதுதான் மக்கள் இப்பொழுது சொல்கின்ற விடயம். இதே போல இன்னும் பல்வேறு விடயங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால், அதற்கு முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னால் மக்கள் மத்தியில் பேசிய ஜனாதிபதியாக இருந்த அனுரகுமார் திசாநாயக்க இன்னமும் அவற்றை செயற்படுத்தவில்லை என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த ஜனாதிபதியை பற்றி விமர்சிக்கிறேன் என்ற உடனே பல பேருக்கு வருகின்ற கோபம் ஒன்று இருக்கிறது. அரசியல் ரீதியாக நான் விமர்சிக்கிறேன், இல்லாவிட்டால் எம்மை போன்றவர்கள் விமர்சிக்கும் போது எங்களுக்கு இந்த ஜனாதிபதியை பிடிப்பதாக இல்லை, வேறு யாரையோ ஆட்சிக்கு கொண்டு வர இருக்கின்றார்கள். அதெல்லாம் ஒரு விடயத்தை நான் மிக தெளிவாக சொல்கிறேன். இந்த ஜனாதிபதி 5 வருடங்கள் ஆட்சியில் இருப்பது நிச்சயம். அதுபோல அவரை என்னதான் நாங்கள் வெறுப்பு பிரசாரம் செய்தாலும் மக்கள் அவரை மாற்றிவிடப் போவதும் இல்லை, அவர் தானாக விலகிக் கொள்ளப் போவதும் இல்லை, இல்லையா? அதுபோல இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு அவர் மீதுதான் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்ற விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அவரும் இந்த அளவுக்கு ஏனைய ஜனாதிபதிகள் இறங்கி பேசாத அளவுக்கு ஒவ்வொரு கூட்டத்திலும் 45 நிமிடங்கள், 1 மணித்தியாலம் பேசுகிறார். தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பை வழங்குகிறார். சின்ன சின்ன விடயங்களை கூட மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். இந்த மஹிந்த ராஜபக்சவின் வீட்டு வாடகை, அதுபோல முன்னர் அரசாங்கங்கள் செய்த வேலைகள், தசாவதாரம் படம் பற்றிய ஞாபகப்படுத்தல், குறிப்பாக ஜனாதிபதி மாளிகைகள் இருந்து பல்வேறு இடங்களில் மாளிகைகள் இருக்கின்றன. எனக்கு அந்த மாளிகைகள் தேவையில்லை, உங்களுக்கு தேவையான கேட்கிறேன். මෙහෙට ජනාධිපති මන්දිරයක් ඕනද? ඕගොල්ලන්ට ඕනද? මට එපා. මේ හැමතැනම ජනාධිපති මන්දිර. අවතාර කියලා ෆිල්ම් එකක් තිබ්බ නේද? කමලාෂන් හිටියේ නේද අවතාර? දසවදාරම්. ඒ වගේ තමයි ජනාධිපතිත්. එක එක ස්වරූපයෙන් ඉන්න එක එක මාලිගා. අපි ඒක වෙනස් කරනවා. மக்களோடு பேசுகிறார். முன்பும் வந்து அவர் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போயிருந்தார். நாங்கள் முன்னை போல அரசியல்வாதிகளோடு பேச போவதில், நேரடியாக மக்களோடு பேச போகிறோம். நல்ல விடயம். அப்படி பேசுவதாக இருந்தால் வேறு அரசியல்வாதிகள் தேவையும் இல்லை. அவர்களுக்கு அப்படியாக இருந்தால் எதிர்கட்சி என்று சொல்லி ஒரு கட்சி அவர்களுக்கு தேவைப்படாது, எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தேவைப்படாது. ஜனாதிபதி அவர்களும் அவரது கட்சியினரும் முன்பு சொன்னது போல நாடாளுமன்றத்தை மாலிமாவாக நிரப்புவோம், அதாவது திசை காட்டிகளினால் நிரப்புவோம் என்று சொல்லி சொன்னது போல அப்படி நடந்து கொண்டால் கூட மக்கள் கேட்கும் விடயங்கள் நிறைவேற்றி கொடுத்தால் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள், யாரையும் கேள்வி கேட்க விட்டு வைக்க மாட்டார்கள் மக்களே. எனவே அப்படி இருக்கும்போது இப்போது இந்த ஜனாதிபதி இன்னமும் மேடை பேச்சுக்களால் மட்டும் மக்களுக்கு வருகின்ற விதமாக இல்லாமல் தீர்வுகளை சரியான முறையில் வழங்க வேண்டும். அந்த தீர்வுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றவா என்ற கேள்விதான் முக்கியமான கேள்வியாக இங்கே இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சில முக்கியமான விடயங்களை தன்னுடைய உரையிலே சொல்ல தவறவில்லை. ஒன்று, மக்களின் காணிகள் அவர்களுக்கு உரித்தாக வேண்டும். அதில் திஸ்ஸ விகாரைக்கு சொந்தமாக இப்போது இருக்கின்ற அந்த காணிகளும் மக்களுக்கு உரிமையான காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும். வடக்கில் காணி பிரச்சனை மீளாய்வு செய்யப்பட்டு மக்களுக்கான காணிகளை மீள வழங்குவது துரிதப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்.
யாழ்ப்பாண மக்களுக்கான மிகவும் பயனுள்ள திட்டம் ஒன்றுக்காக யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகையை முற்றாக விடுவிக்க தயார் என்று சொல்லி குறிப்பிட்டுதான் அந்த 10 மாளிகைகள் ஜனாதிபதி மாளிகைகள் தேவையில்லை என்றுதான் தசாவதார உதாரணத்தை அங்கே கொண்டு வந்திருந்தார். அதுபோல போலீஸ் திணைக்களத்தில் காணப்படுகின்ற வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கான அதிக வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் யாழ்ப்பாணத்துக்கு என்று விசேட திட்டங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லி சில விடயங்களை சொல்லியிருந்தார். இன்னும் ஒன்று, வடமாகாணத்தை பொறுத்தவரையில் பரந்தன், மாங்குளம் மற்றும் காங்கேசன்துறை பிரதேசங்களில் புதிய தொழிற்சாலைகளை அமைப்பது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசியல் அதிகார தரப்பும் அரச பொறிமுறையும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். வடமாகாண கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டங்கள், அதுபோல மிக முக்கியமாக வடக்கிலே கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க இருப்பதாகவும் ஜனாதிபதி சொல்லியிருப்பது மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு விடயமாக இருந்திருக்கிறது உண்மை. ஆனால் அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் மற்றும் இதர விடயங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டியதும் இவை அனைத்தும் சொற்களோடு நின்று விடாமல் செயற்பாடுகளோடு கொண்டு வரப்பட வேண்டியதும் அவசியம். மிக முக்கியமாக இப்போது 2-3 விடயங்கள் இன்முறை மக்களால் வலியுறுத்தப்பட்ட விடயங்களுக்கு தீர்வு. ஒன்று, ஜனாதிபதியினால். இல்லாவிட்டால் ஜனாதிபதியோடு விஜயம் செய்திருந்த வீதி மற்றும் போக்குவரத்து அமைச்சரான பிமல் ரத்நாயக்க, அதுபோல கடற்றொழில் அமைச்சராக இப்பொழுது இருக்கின்ற யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டு இயங்கி வருகின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் இந்த விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். இன்னமும் வடமாகாண கடற்தொழிலாளர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதாக இல்லை. குறிப்பாக இந்திய மீனவர்களின் அத்துமீறி மீன் பிடிப்பது, இப்படியான விடயம். அதுபோல கவனித்து பார்த்தால் அநேகமாக ஜனாதிபதி தொடக்கம், ஜனாதிபதியே அவரும் போலீஸ் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். ஆட்சியில் இருப்பது இவர்கள் தான். எனவே அந்த நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கலாம். மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களே தன்னுடைய உரையிலே சொல்கின்றார். இந்த இடத்திலே தான் நாங்கள் கேட்க வேண்டிய, அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய விடயம் ஒன்று இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், இல்லாவற்றில் ஜேவிபியினராக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றிலே பேசும்போது குறிப்பிடுகின்றார், இந்திய அரசாங்கம் மக்களது குமுறல் காரணமாக அதை மாற்றி இருந்தது என்று சொல்லி. ஆட்சியிலே இருப்பதும் இந்த நாட்டை தக்க வைத்திருப்பதும் இந்த அரசாங்கம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே மக்களது போராட்டம் மூலமாக அது மாற்றப்பட்டதாக இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏன் அமைச்சர் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும் என்ற இப்படியான சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதுபோல இந்த வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்டம் மட்டுமில்லாமல் ஜனாதிபதி முன்பு சொன்ன ஒரு விடயம்தான், பொதுமக்களை தான் நெருங்கி பழக விரும்புகிறேன், அவர்களின் பிரச்சனைகளை தான் உடனடியாக அறிந்து கொள்ள வேண்டும், தங்களுக்கிடையில் அரசியல்வாதிகள் தேவையில்லை. அப்படியாக இருந்தால் அங்கே அந்த போராட்டங்கள் இல்லாவிட்டால் கவன ஈர்ப்பு என்று ஈடுபட்டவர்கள் அவர்கள் அத்தனை பேரை நேரடியாக சென்று சந்திக்க வேண்டிய தேவையில்லை. ஜனாதிபதிக்கு அது அவசியம் இல்லை. அந்த நாளில் அவர் நிச்சயமாக பல்வேறு இடங்களுக்கு பயணித்திருந்தார். களைப்பில்லாமல் ஒரு ஜனாதிபதி இவ்வளவு சுறுசுறுப்பாக சாவகச்சேரியில் ஒரு கூட்டம், அதுக்கு பிறகு வல்வெட்டித்துறையில் ஒரு கூட்டம், இது அரசியல் நோக்கங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. அடுத்தடுத்து இன்றும் நேற்றும் கூட அவர் இன்னும் பல்வேறு இடங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் கூட்டங்கள். என்று சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற 2 இடங்களில் அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டார். அதில் ஒன்று குருநாகல். எனவே இது அடுத்து வரப்போன்ற தேர்தல்களுக்கான ஒரு தயார்படுத்தல். அது ஜனாதிபதிக்கான முழுமையான உரிமை இருக்கிறது. ஒன்று மக்கள் சந்திப்புக்கும் இருக்கிறது, தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கான இப்படியான வாக்கு சேகரிப்புக்காக அவர் தயாராக மக்கள் சந்திப்புகளை நடத்த வேண்டிய விடயமும் இருக்கிறது. இதிலே மிக தெளிவாக அதை அவர் சமூக வலைத்தளங்களில் கையாளுவதை நீங்கள் அவதானிக்கலாம். உத்தியோகபூர்வமான கூட்டங்கள் பற்றிய தகவல்களை மட்டும் தன்னுடைய ஜனாதிபதி ஊடக பிரிவின் பக்கங்கள் மூலமாக பகிர்கிறார். இப்படியான மக்கள் சந்திப்புகள் போன்ற விடயங்களில் மறுமலர்ச்சி பயணத்தில் இணைந்து கொண்ட மக்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு தன்னுடைய தனிப்பட்ட Facebook மூலமாகத்தான் அதை பகிர்கிறார். இரண்டையும் இயக்குவது ஒரே மாதிரியான குழுவினரோ இல்லாவிட்டால் ஒரே குழுவினரோ தெரியாது, அது வேறு கதை. அதையெல்லாம் நாங்கள் விசாரிக்க வேண்டியதும், இல்லாவிட்டால் கொள்கை அடிப்படையில் இந்த ஜனாதிபதி தன்னுடைய ஆட்சியை சொன்ன சொல் மீறாமல் பயணிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். ஆனால் நான் கேட்கின்ற விடயம், இப்படியான இந்த சந்திப்புகளை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தன்னுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இருக்கின்ற பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுவோர் மூலமாக அந்த அவர்களது கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு அந்த விடயங்களை சரியான முறையில் கவனிப்பதாக உறுதியளிக்கலாம். இல்லாவிட்டால் இப்போதைக்கு இது முடியாது, அடுத்தடுத்த கட்டங்களில் அதை பார்க்கலாம் என்று சொல்லி பரிசீலிக்கலாம் என்று சொல்லி குறிப்பிடலாம். வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனை தனியே வடக்கில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருந்தாலும் கூட அதை பற்றி அரசாங்க ரீதியாக ஒரு பொறுப்பான பதில் வழங்க வேண்டியது அவசியம் என்பதைத்தான் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அதுதான் மக்கள் மத்தியில் சில நேரங்களில் அதிருப்தியாக இங்கே வெளிப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றன. இந்த வருமான வரி குறைப்பு என்பது விரைவில் இடம்பெறும் என்றும் அதுக்கு முதல் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை பற்றி தாங்கள் சிந்தித்து வருவதாக குறிப்பிடுகின்ற ஜனாதிபதி இன்றைய நாளில் இடம்பெற்ற கூட்டத்தில் பொதுமக்கள் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயம், வாகனங்களின் விலைகள் உயர்வாகத்தான் பேணப்படும். காரணம்,
இந்த டாலர் பெறுமதியை மீண்டும் உயர விடாமல் தாங்கள் பாதுகாப்பதற்கும் இலங்கை ரூபாயை ஒரு மட்டத்திலே காப்பதற்கும் இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக கடை கொள்ளப்படும். அதுபோல இன்னமும் தாங்கள் மேலதிகமாக சில வரிகளை விதித்து இந்த வாகன விலைகளை அதிகரித்திருப்பதற்கான காரணம், குறிப்பாக நாங்கள் இன்னும் ஒரு மோசமான பொருளாதார நிலைமையை எதிர்கொள்ள முடியாது, ஆனால் எதிர்வரும் காலத்தில் வரிகள் குறைப்பு பற்றி தாங்கள் சிந்திக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார். வாகன இறக்குமதிக்கான அனுமதி அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிறது. புதிய அதிவிசேட வர்த்தமானி ஒன்றின் மூலமாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவது பற்றி 9 முக்கியமான நிபந்தனைகளோடு இப்பொழுது அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. தனியார் வாகன இறக்குமதிகளில் தனிநபர்களும் ஈடுபடலாம், நிறுவனங்களும் ஈடுபடலாம். பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வோர் இந்த வாகன இறக்குமதியில் அவர்கள் ஈடுபடலாம். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினால் 31ஆம் தேதி யாழ்ப்பாண விஜயத்துக்கு பிறகு இது வெளியிட்டு வைக்கப்பட்டது. ஒவ்வொரு வாகனமும், அதாவது எந்த விதமான வாகனங்களுக்கும் தடையில்லாமல் ஒவ்வொரு வாகனத்தையும் நீங்கள் இறக்குமதி செய்யலாம். தனியொரு நபராக நீங்கள் இருந்தால் ஆண்டுக்கு ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்யும் அனுமதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நிறுவனமாக இருந்தால் கட்டுப்பாடு இல்லாமல் வாகனங்களை இறக்குமதி செய்யலாம். இதுல 9 முக்கியமான நிபந்தனைகள் இருக்குன்னா, அதுக்கு முதல் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள், விசேட வாகனங்கள், வணிக மற்றும் பொருட்கள் போக்குவரத்து, தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான தடை முற்றுமுழுதாக நீக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதியின் இந்த வர்த்தமானி அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இயல்பான பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிக்க, அதுபோல இதுவரை சோர்ந்து போயிருக்கின்ற, தடைக்குள்ளாக இருக்கின்ற சில தொழில்துறைகளை மீண்டும் திறந்துவிட, பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக நிதி திட்டமிடல் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு, ஜனாதிபதியின் கீழ் உள்ள அமைச்சு சில நிபந்தனைகளை இப்பொழுது விதித்திருக்கிறது. ஒன்று, மோட்டார் வாகனங்களை பதிவு செய்வதற்கு இறக்குமதியாளர் அல்லது கொள்வனவாளர், அந்த வாகனங்களை கொள்வனவு செய்வோர் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் வழங்கப்பட்ட வரி செலுத்துவோர் அடையாள அட்டை, அதாவது டின் அடங்கிய பிரமாண பத்திரம் உள்ளிட்ட ஏனைய அனைத்து ஆவணங்களையும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதுபோல இறக்குமதியாளர் ஒருவர் 90 நாட்களுக்குள் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனத்தை பதிவு செய்ய தவறினால், இந்த மோட்டார் வாகனத்தை பதிவு செய்யும் போது மோட்டார் வாகனத்தின் விலை, அதுபோல காப்பீடு, கப்பல் கட்டண ஏற்றுமதி CIF என்று சொல்வார்கள், அதன் அதிகபட்ச வரம்பின் 45% உட்பட்டு இறக்குமதியாளர் மாதாந்திர CIF மதிப்பிலே 3% தாமத கட்டணத்தை ஒவ்வொரு மாதமும் செலுத்த வேண்டும். மூன்றாவது, மாதாந்திர தாமத கட்டணத்தை செலுத்துவதற்கு எந்த சூழ்நிலையிலும் கட்டண விதிவிலக்கு வழங்கப்பட மாட்டாது. அதுபோல ஏதாவது மோட்டார் வாகனம் ஏற்கனவே உள்ள விதிகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையில் அதை மீறி இறக்குமதி செய்யப்பட்டால், தொடர்புடைய இறக்குமதியான சுங்கப்பதிவு செய்யப்பட்ட நாளில் இருந்து 90 நாட்களுக்குள் அந்த மோட்டார் வாகனத்தை மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என விதிமுறையும் வழங்கப்படுகிறது. இது போல இந்த இறக்குமதி செய்யப்படுகிற வாகனங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது விலை 500% அதிகரிக்கும், அதைவிட அதிகரிக்கும் என்றெல்லாம் பல்வேறு பட்டோர் சொல்கிறார்கள். இதிலே எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயங்கள் தானா என்று பல்வேறு கேள்விகள் கேட்டால் சில முக்கியமான பாயிண்ட்ஸ், சில முக்கியமான குறிப்புகளை இங்கே குறிப்பிடுகிறேன். இன்னும் ஒன்று, இந்த RMBயில் பதிவு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே வாகனம் இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இல்லாவிட்டால் மற்றவர்கள் தனிநபர்களுக்கு வருடத்துக்கு ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதி. அதுபோல பெர்மிட் மூலமாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது. இன்னும் ஒன்று, லக்ஸரி கார்கள், அதிசொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு 3.5 மில்லியன் என்று சொல்லி விதிக்கப்பட்ட அந்த வரையறையானது இப்பொழுது 5.5 தொடக்கம் 6 மில்லியனாக வழங்கப்படுகிறது. எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது அரசாங்க நிறுவனங்கள் கூட வாகனங்களை இறக்குமதி செய்து கொள்ளலாம், அதிசொகுசு வாகனங்களாக இருந்தால் தேவையின் அடிப்படையில். இன்னும் ஒன்று, EV மற்றும் பிளகின் வாகனங்கள் இருக்கின்றன, இவற்றுக்கு மிக அதிகரித்த வரி விதிப்பு இப்பொழுது வழங்கப்படுகிறது. முன்னைய அரசாங்கம் நாட்டிலே சூழல் மாசடைதலை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக இந்த இறக்குமதி செய்யப்படுகிற மின்சார வாகனங்களுக்கு பல்வேறு வரிச்சலுகைகளை வழங்கியது. இப்பொழுது இந்த கிலோவாட்ஸ் பவரின் அடிப்படையில் 210% தொடக்கம் 1600% வரை இதன் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக வரி அதிகரிப்பின் மூலமாக வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இன்னும் ஒன்று, இப்பொழுது இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி சார்ஜ் என்று சொல்லப்படுகின்ற சுங்க வரிகளானது 20% இப்பொழுது 30% அதிகரித்திருப்பதாக தெரிகிறது. அதுபோல மொத்தமாக இப்பொழுது இந்த வரி ஃபார்முலாவை நாங்கள் அவதானித்து பார்த்தால் 20% பிளஸ் சர்சார்ஜ் என்று சொல்லப்படுகின்ற 10% வரி அதிகரிப்பு, அதுபோல PAL, XID மற்றும் VAT 18% என்று சொல்லி இவை அனைத்தும் அதிகரித்திருப்பதன் காரணமாக வாகனங்களின் விலைகள் கணிசமாக அதிகரித்திருக்கின்றன. எனவே இப்போது பல பேருடைய கேள்வி, அப்படியாக இருந்தால் வாகனங்களின் விலைகள் எவ்வாறு இருக்கும் என்று. சாதாரணமாக ஒரு கார், பொதுவாக இங்கே இலங்கையிலே ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற வாகனங்களுக்கு ஒரு தனியான டிமாண்ட் ஒன்று இருக்கும். அதிலே ஜப்பானிய வாகனங்கள், சாதாரணமான டொயோட்டா இல்லாவிட்டால் ஹோண்டா போன்ற வாகனங்களின் ஆரம்ப கட்ட வாகனங்கள் இனிமேலும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் வாங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இலங்கையிலே அதிகமாக ஓடித்திருக்கிற ஹைபிரிட் வாகனங்களில் உண்டான ஹோண்டா வெசலாக இருந்தால் இப்போது சாதாரணமாக இருக்கின்ற 1,10,00,000 ரூபாய் புதிய ஹோண்டா வெசலாக இருந்தால் 1,10,00,000, 1,20,00,000 இனி வாங்கக்கூடிய விலை குறைந்தபட்சம் 2,40,00,000 இருக்கும். எல்லா விலைகளும் இவ்வாறு தான். இது கிட்டத்தட்ட இப்போது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல செகண்ட் ஹேண்ட் வாகனங்களுக்கான டிமாண்டை அதிகரிக்கும்.
அரசாங்கம் இந்த வாகன இறக்குமதி மூலமாக அதிகபட்ச லாபத்தை எடுத்துக்கொள்ள பார்க்க போகுது. அதுபோல இன்னும் ஒரு முக்கியமான நிபந்தனையும் இந்த வாகனங்களின் இறக்குமதி பற்றி இப்பொழுது விதிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமானது. இது பலருக்கும் குழப்பம் தருகின்ற ஒரு விடயமாக இருக்கு. ஏன் இந்த விடயம் என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தோடு பேசி இது பற்றி தாங்கள் தீர்மானிக்கலாம் என்று இறக்குமதியாளர்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாட்டிலே இப்பொழுது பயன்படுத்துகின்ற பிரபலமான வாகன வகைகளை மீண்டும் நாட்டுக்கு இறக்குமதி செய்ய முடியாது. இது என்ன குழப்பம் என்று சொன்னால், பொதுவாக ரீகண்டிஷன் வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லி சிலது இருக்கும். ஜப்பானில் ஏற்கனவே பயன்படுத்தப்படும் வாகனங்கள், ஆனால் அங்கே மிகச் சிறப்பான வீதி கட்டமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் தொடர்ச்சியாக அந்த வாகனங்கள் சரியான முறையில் பேணப்பட்டு வருவதன் காரணமாகவும் மீண்டும் இலங்கைக்கு அது கொண்டு வரப்பட்டு ஓடப்படும். பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் ஆக இல்லாமல் ரீகண்டிஷன் வாகனங்கள் என்று சொல்வார்கள். அங்கே சுமார் 3 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு உரிய நிலையில் உள்ள வாகனங்களை மாத்திரம் இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. இதுதான் ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கத்தின் தலைவரால் இன்றைய நாளில் வெளியிடப்பட்ட ஒரு விடயம். முன்பெல்லாம் இந்த ரீகண்டிஷன் வாகனங்களை பொறுத்தவரையில் 5 தொடக்கம் 7 ஆண்டுகள், அதாவது ஜப்பானில் உற்பத்தி செய்யப்பட்ட 5 தொடக்கம் 7 ஆண்டுகள் வரை பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக இனிமேலும் 2 அல்லது 3 ஆண்டுகள் பழமையான வாகனங்களை மட்டுமே இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அங்கே ஏற்கனவே இலங்கையில் பிரபலமான வாகன வகைகளை இறக்குமதி செய்ய முடியாது. எனவே இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருப்பதோடு இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது பாதிப்பை கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது. எனவே இது சாதாரண குடிமக்களால் வாகனத்தை வாங்க முடியாத சூழ்நிலை ஒன்றை உருவாக்கும் என்று அரசாங்கத்தின் இந்த வாகன இறக்குமதிகளை பற்றி பேசும்போது இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இது பற்றி தெரிவித்திருக்கிறார். இந்திக சபத் இது பற்றி குறிப்பிட்டிருந்தார். இதே நடவடிக்கை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முதல் செய்யப்பட்டிருந்தால் 6 மில்லியன் தொடக்கம் 7 மில்லியன் வரையான ரூபாய்க்கு வாகனங்களை வாங்கி இருக்கலாம் என்று. இப்போது உற்பத்தி செய்யப்பட்டு 2 ஆண்டுகளில் ஜப்பானிய வாகனங்களின் ஏல விலை என்று வரும்போது அது மிகப்பெரிய அதிகரிப்பை காண்பிக்கும். எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது இலங்கையிலே வாங்கக்கூடிய சாதாரணமான டொயோட்டா வாகனங்களை பொறுத்தவரையில் டொயோட்டா யாரிஸ் ஏற்கனவே 1,10,00,000 ரூபாயாக அதன் விலை அதிகரிக்கும் என்றும், அதுபோல டொயோட்டா ரேஸ் வாகனத்தை பொறுத்தவரை அண்மை காலமாக புதிய வாகனமாக இலங்கையிலே கருதப்பட்டு ஓரளவு அஃபோர்டபிள் வாகனம், அனைவராலும் பயன்படுத்தக்கூடியது, வாங்கக்கூடிய வாகனமாக இருக்கக்கூடிய வாகனத்தின் விலை 1,60,00,000 இருக்கும். இதையெல்லாம் வங்கி கடன் பெற்று நீ வாங்கும் போது மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது. இலங்கையிலே அதிகமானோர் பயன்படுத்துகின்ற வேகன் ஆர் காரின் விலையை கூட இப்பொழுது 1 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகரிக்கும் என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக மக்களுக்கு வரப்போன்ற ஒரு விடயம். அதுபோல இலங்கையில் அதிகமாக பயன்படுத்துகின்ற சில வாகனங்களின் பெயர்களை குறிப்பிட்டு இந்த ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெகத் ராமநாயக்கவன் சிங்கள ஊடகங்களில் ஒரு பேட்டி ஒன்றை வழங்கி அவர் சொல்கின்றதன்படி ஜப்பானிய வாகனங்களான டொயோட்டா அக்வா, டொயோட்டா ஆக்சியோ மற்றும் பிரீமியோ, பிரியோஸ், அதுபோல டொயோட்டா அலியோன் மற்றும் விட்ஸ் ஆகிய வாகனங்களை இந்த முறையின் கீழ் இறக்குமதி செய்ய முடியாது. அதாவது 3 ஆண்டுகளுக்குள் வருகின்ற வாகனங்களை மட்டும்தான் இறக்குமதி செய்ய முடியும் என்று சொல்லி இப்பொழுது அறிவித்திருப்பது இன்றைய நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இப்படியான அனுமதி வழங்கப்பட்டதாலும் இது அநேகமானோருக்கு இலகுவாக வாகனங்களை வாங்க முடியாத சூழ்நிலை ஒன்றை உருவாக்குவதாகத்தான் அமைந்திருக்கிறது. எனவே அரசாங்கம் இந்த வாக்குறுதியிலிருந்தும் நழுவி போயிருப்பதாகவே மக்கள் கருதக்கூடிய இடம் இருக்கிறது. இதன் மூலமாக, அதாவது மொத்தமாக முன்பு இருந்ததை விட இப்பொழுது 70% வரி அதிகரிப்பு இருக்க போகிறது. இதுதான் வாகன இறக்குமதியாளர் சொல்கின்ற விடயம். எனவே இதன் அடிப்படையில் யாருக்கு வெற்றி கிட்டுகிறது என்று சொன்னால், வாகனங்களை இறக்குமதி செய்து தொகையாக வைத்து விற்பனை செய்வோம். இப்போது 90 நாட்களுக்குள் பதியப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. காட்சி அறையில் வைக்கப்படுகின்ற வாகனங்கள் 90 நாட்களுக்குள் விற்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் மீடு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்பொழுது முன் கூட்டியே இந்த ஆர்டர்களை பெற்றுக்கொண்டு ப்ரீ ஆர்டர் செய்கின்ற வாகன இறக்குமதியாளர்களுக்கு லாபம். இரண்டாவது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட், அதாவது வாங்கி வாகனங்களை பயன்படுத்தி அதுக்கு பிறகு விற்போருக்கு மிகப்பெரிய லாபம் ஒன்று கிட்டப்போகுது. ஆனால் யாருக்கு அதிக நஷ்டம் என்று சொன்னால், இப்பொழுது மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர், இவி மற்றும் பிளக்-இன் ஹைபிரிட் வாகனங்களை பயன்படுத்துவோர், அதுபோல இந்த வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடுவோர், இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி என்று சொல்லப்படுகிற சுற்றுச்சூழலுக்கு ஓரளவு சாதகமான வாகனங்கள் என்று சொல்லி அந்த வாகனங்களை பயன்படுத்துவதற்கு இத்தனை காலமும் பிரசாரம் மேற்கொண்டோர் ஆகியோருக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்கு. இன்னும் வந்து வாகனங்கள் விலை குறையும். ஜனாதிபதி முன்பு தன்னுடைய வாக்குறுதியில் சொன்னது போல, மேடை பிரசாரங்களில் சொன்னது போல, வீட்டுக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் வாகனம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இது இருக்க போகுது. அதே போல வாகனங்களை பெர்மிட் மூலமாக பெற்றுக்கொண்ட, இத்தனை காலமும் பெற்றுக்கொண்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தோர், குறிப்பாக வைத்தியர்கள் ஆகியோருக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இதன் மூலமாக அவர்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கிற அந்த பெர்மிட் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது. இப்படி இருக்கும்போதுதான் சூப்பர் டீசல் விலை அதிகரிப்பு 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது 31ஆம் தேதி நடுநிலவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஏனைய எரிபொருட்கள் விலைகள் அப்படியே இருக்க சூப்பர் டீசல் 18 ரூபாயினால் அதிகரிக்கிறது. எனவே புதிய விலை 331 ரூபாயாக இருக்க போகுது. இது எந்தெந்த விதங்களில் ஏனைய தாக்கங்களை கொண்டு வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து அறிந்து கொள்ள வேண்டியிருக்கும். தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த வாகன இறக்குமதி விலைகள் பற்றிய சரியான பட்டியல் ஒன்றையும், இனி இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், அதுபோல வங்கிகளிலும் லீசிங் நிறுவனங்களிலும் இனி கொண்டு வரப்போகின்ற புதிய வட்டி வீதங்கள், அங்கே இடப்படுகின்ற புதிய விலைகள், ஏற்கனவே வாங்கிய வாகனங்களை மீண்டும் விற்பதாக இருந்தால் அதன் விலைகள் பற்றிய ஒரு தனியான
தரவு தொகுப்பொன்றை தருகிறேன். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள், அதுபோல நான் ஏற்கனவே வெளிப்படுத்திய ஜனாதிபதியின் யாழ்ப்பாண விஜயம் பற்றி பேசப்பட்ட விடயங்கள், அங்கே சொல்லப்பட்ட விடயங்கள், அதிலே உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு, இல்லாவிட்டால் எதிர்மாற்றம், இல்லாவிட்டால் இன்னமும் இந்த ஜனாதிபதியின் மீது அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக இருந்தால் அதையும் தாராளமாக குறிப்பிடலாம். என்னை பொறுத்தவரையில் கருத்துக்கள், விமர்சனங்களை வெளிப்படையாக வரவேற்றுக் கொள்ளும் ஒருவர் காத்திருக்கிறேன் அவற்றுக்காக, கேள்விகளோடு சேர்த்து.